ஃப்ரெண்ட்ஸ், மணக்கும் மசாலா மீன் குழம்பு. இந்த மீனை மீன் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த மீனை சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் குழம்புக்கு. வாங்க பார்த்துடலாம் எப்படின்னு. நான் 1/2 கிலோ மீன் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் சிறிதளவு உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க. கையில் பிசைகிறப்ப அடிக்கடி மீன் குழம்பு வச்சவங்களுக்கு தெரியும், மீன் முள் குத்தும் அப்படின்னு. புதுசாக ட்ரை பண்ணுறவங்க பார்த்து கவனமாக பிசைஞ்சு விடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடுங்க. கையில் பிசைகிறப்போ நம்ம ஈவனாக எல்லா பக்கமும் அந்த மசாலா படுற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். வாங்க இப்போ அந்த மீனை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு ஒரு கடாயில் ஒரு 4 to 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அந்த குழம்புக்கு போடுற அந்த மீனை நம்ம லைட்டாக ஒரு 50 to 60% வேகிற அளவுக்கு நம்ம நார்மல் மிதமான சூடில் வச்சு நம்ம பொரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டோடனே நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சு எண்ணெய் புகை வந்துருச்சு அப்படின்னா டப்புன்னு நமக்கு கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மீனோட தோல். அதனால் மீடியமில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஹீட்டை கூட்டி வச்சு நீங்கள் அதை பொரிச்சு எடுங்க. ரொம்ப மீன் நம்ம பொரிச்ச மீன் சாப்பிட்ற அளவுக்கு அது கருகி வர வேண்டாம். இந்த அரை பதத்தில் நம்ம எடுக்கிறப்போ நம்ம குழம்புக்குள்ளே போடுறப்போ அந்த குழம்புல இருக்கிற அந்த புளி, காரம், அந்த உப்பு மறுபடியும் அது நல்லா உள்ளே சேர்ந்து அதோடைய மீன் சுவையோ அந்தளவுக்கு இருக்கும். ஏன்னா எல்லா மீனும் நம்ம சும்மா அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா குழம்ப தாளித்து விட்டு அந்த மீனை கழுவிட்டு அப்படியே நம்ம குழம்புக்குள்ளே போடுவோம். ஏன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வாங்க அந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அந்த பாத்திரம், மீன் குழம்பு வைக்கிற பாத்திரம் எப்போவுமே ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிறோங்க. அப்போ தான் அந்த மீன் நமக்கு கரைஞ்சி வராது. அந்த கொதிக்கிறப்போ அது கரெக்டாக இருக்கும். நம்ம கரண்டி போடுறப்போ அது கரையாது. ரொம்ப சின்ன பாத்திரத்தில் மீன் குழம்பு வச்சோம் அப்படின்னா மீன் நீங்கள் கரண்டி போட்டு ஒரு தடவை கிளறப்பெல்லாம் உடஞ்சிரும் மீன். இப்போ நம்ம நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் to 2.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோங்க. அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு. நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் அளவாக ரொம்ப வெந்தயம் சேர்க்க வேண்டாம். வெந்தயத்தை கம்மி பண்ணி சேருங்க, இல்லைன்னா குழம்பு கசக்கும். 2 காஞ்ச மிளகாய், அதையும் 2 பச்சை மிளகா. அந்த 2 பச்சை மிளகாயும் நம்ம நீளவாக்கில் கீறிட்டு அதை சேர்த்துக்கிறோங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 50 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த வெங்காயத்தையும் நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வெங்காயம் நல்லா செவந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம நான் தக்காளி 2 தக்காளி பெரிய தக்காளியாக நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளி அப்படின்னா ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிறோங்க. ஏன்னா நம்ம 1/2 கிலோ மீன் தான் போடுறோம். ரொம்ப தக்காளியும் போட்டு புளியும் ஊற்றுறப்ப அந்த மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி சேர்த்தா தான் டேஸ்ட் வரும். வெறும் தக்காளி மட்டும் நம்ம அதிகமாக போட்டு புளியை கம்மி பண்ணோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால் ஒரு பெரிய தக்காளினா 2 தக்காளி அது கரெக்டான அளவாக இருக்கும். நம்ம புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுருங்க. அப்புறம் இந்த தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் வதங்கும். இல்லைன்னா நம்ம ரொம்ப நேரம் மீடியமில் போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம்னா நல்லா வதங்கிடும். இப்போ நான் நம்ம மீன் குழம்பு பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் காரம் அந்தளவுக்கு இருக்காது, கலரிங் நல்லா வரும். நான் வீட்லேயே மசாலா எல்லாமே கலந்து காய வச்சு அரைச்சி வச்ச குழம்பு மசாலா தூள். அது நான் என்னோடய குழம்பு அளவுக்கு நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய மசாலா எந்தளவுக்கு காரம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் அளவுகளை ஒன்று கூட்டிக்கிறங்க, இல்லைன்னா கம்மி பண்ணிக்கிறங்க. 2 ஸ்பூன் மசாலா ஒரு 4 பேர் to 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறங்க. இதை நல்லா அந்த எண்ணெயிலே எண்ணெய் தக்காளியில் நம்ம போட்ட அந்த மசாலாவோட பச்சை அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் அடுப்பை கொஞ்சம் பார்த்து குறைச்சி வச்சு நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. அது மசாலாவில் எண்ணெயிலே அந்த மசாலா நல்லா வெந்து வரட்டும். ஏன்னா வெந்தால் தான் அந்த டேஸ்ட் நமக்கு கொடுக்கும். நான் புளி பழைய புளி தான் ஊற வச்சுருக்கேன். நமக்கு மீன் குழம்புக்கு அந்த பழைய புளி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புது புளி அப்படியே இப்போ இந்த வருஷம் தான் காய்ச்சி வருது அப்படிங்கிறப்ப நீங்கள் புது புளியும் பழைய புளியும் கலந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சமாக நல்லா அந்த மசாலாலாம் நம்ம ஆல்ரெடி வதக்கி விட்டோம்ல, அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அதை நல்லா புளி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி விட்ருங்க. இல்லைன்னா அங்கங்கே தேங்கி நிற்கும் கட்டி கட்டியாக. அதனால் நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம இப்போ அந்த மசாலா
உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு வச்சுருந்ததில் அந்த மண்டையை வந்து நம்ம பொரிக்காமல் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா அந்த மண்டையை வந்து நம்ம புளி ஊற்றிட்டு அந்த மீனோட அந்த தலை தான் நல்லா வந்து நமக்கு வந்து ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். மீன் தலையில் வந்து அந்த கொதித்து இறங்குறப்போ இது வந்து கரையாது. அந்த டேஸ்ட் வந்து இந்த மீனோட மண்டையில் வந்து அருமையாக இருக்கும். அதனால் நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம தக்காளி போடுறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கொதித்து நமக்கு அந்த எண்ணெயெல்லாம் வந்து சைடில் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம அந்த பொரிச்சு வச்சோம்ல மீன், அந்த பொரிச்சு வச்ச மீனை வந்து நம்ம வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம உள்ளே போட்டோம்னாலும் அது வந்து ஒரு மாதிரி கரைஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து போடுறப்ப அது கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி நமக்கு வந்து பாதி நல்லா வெந்து வந்துருச்சுல மீன். அதனால் இதெல்லாமே நல்லா நம்ம உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக வந்து ஒரு கரண்டி வச்சு கிளறி விடுங்க. ஏன்னா இந்த மீன் வந்து நம்ம லைட்டாக சுற்றி விடுறப்ப நல்லா அந்த இதெல்லாம் ஒரு 3 சில்லு தேங்காய் அளவுக்கு நான் வந்து துருவிட்டு நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பாலை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்குறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த தேங்காய் பாலை அது கூட சேர்த்துக்கிறோங்க. சேர்த்துட்டு கரண்டியை வச்சு லைட்டாக வந்து கிளறி விட்டாலே போதும். நம்ம ரொம்ப போஸ் கொடுத்து கிளற வேணாம். ஏன்னா மீனுக்கு வந்து ரொம்ப கரண்டியை போட்டு உள்ளே உடச்சிக்கிட்டே இருந்தோம்னாலும் அந்த மீன் வந்து லைட்டாக நமக்கு உடையிற மாதிரி வரும். அதனால் நீங்கள் லைட்டாக மட்டும் கிளறி விடுங்க. நல்லா வந்து மீன் வந்து உடையாமல் வருது பாருங்கள். ஏன்னா நம்ம அந்த பொரிச்சு போடுறப்ப மீன் வந்து அந்த டேஸ்ட் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாமே உள்ளே இழுத்து அந்த மீன் வந்து மறுபடியும் புளி அந்த போட்ட மசாலாவும் சேர்த்து உள்ளே இழுத்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து குழம்ப வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றுறோம்னா மீனை எடுத்துகிட்டு மாற்றுங்க. என்னம்மா இந்த வீடியோ ஃபுல்லாக முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ வர்றதுக்கு ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.